அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம் அருகில் தேக்கம்பட்டி என்ற இடத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் நெல்லித்துறை பகுதியில் மேட்டுப்பாளையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இக்கோயிலின் வரலாறு பாரத போருக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்தது. அப்போது நெல்லூர் பட்டணம் என்ற பகுதியில் ஆரவல்லி, சூரவல்லி, வீரவள்ளி ஆகியோர் ஆட்சி செய்தனர். அவர்கள் மந்திர வலிமையிலும் சூனிய வித்தைகளிலும் வல்லவர்களாக இருந்து பல மன்னர்களை வெற்றி கொண்டனர். இந்த சூழலில் கிருஷ்ண பகவான் பாண்டவர்களிடம் வந்து அந்த பெண்களின் தீய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார். பீமன் அவர்களை எதிர்த்து போராடி இறுதியில் கிருஷ்ணனின் உதவியுடன் வெற்றி பெற்றார். மேலும் சாகா வரம் பெற்று மகிஷாசுரனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து தியானம் செய்து சூரனை அழித்தார். அம்பாள் சிவனை நினைத்து இந்த வனத்தில் தியானம் செய்ததால் இங்குள்ள அம்மன் வனபத்ரகாளியம்மன் என்று பெயர் பெற்றார். இத்தலத்தில் அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் செய்வினை, பில்லிசூன்யம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட அம்மனை வழிபடுகின்றனர். குழந்தை வரம் வேண்டி துரத்தி மரத்தில் கல்லை கட்டிவிட்டு வழிபட்டால் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஆடிக்குண்டம் திருவிழா ஜூலை மாதத்தில் 15 நாட்கள் நடைபெறுகிறது. அன்னையிடம் அனுமதி பெற்று ஆடி முதல் செவ்வாய் பூச்சாட்டி, 2ஆம் செவ்வாய் திருப்பூக்குண்டம் அமைத்து 3ஆம் செவ்வாய் மறுபூஜை செய்து விழா கொண்டாடப்படுகிறது. 36 அடி நீளமுள்ள திருக்குண்டம் அமைக்கப்பட்டு தீக்கங்குகள் உருவாக்கி பக்தர்கள் இறங்கி நடப்பது இத்திருவிழாவின் சிறப்பாகும். இத்திருக்கோயில் பக்தர்களின் வசதிக்காக காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். அமாவாசை நாட்களில் காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். இவ்வாறு அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் அதன் தொன்மையான வரலாறு, ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் பக்தர்களின் நம்பிக்கைகளால் சிறப்பிக்கப்பட்டுள்ளது.